இறந்து போன ஏதோ ஒரு காலத்திலே வாழ்ந்த நல்ல தலைவருடைய பெயரை வைத்து ஓட்டு பிச்சை வாங்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் கவனிக்கப் போவதில்லை. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கட்சியை பார்த்து கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஒரு கட்சியும் கேள்வி கேட்கிறது, நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? புது இந்தியால உங்களுடைய பங்களிப்பு என்ன? பழைய கதையை பேசாதீங்க. 1950, 60, 70, 80 பேசாதீங்க. 2024 வளர்ச்சி அடைய போற இந்தியால ஒரு கட்சியினுடைய திட்டம் என்னன்னு நம்முடைய சகோதர சகோதரிகள், பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள். அதனால்தான் அரசியல் கட்சிகள் தடுமாறி கொண்டிருக்கின்றார். தமிழகத்தை பொறுத்தவரை ஜாதி அரசியல், குடும்ப அரசியல், ஊழல் அரசியல், அடாவடி அரசியல், இந்த 4 மட்டும்தான் ஒரு நாற்காலியினுடைய 4 கால்களாக இத்தனை காலமாக இருந்திருக்கிற சகோதர சகோதரிகள். ஒரு கால் குடும்ப ஆட்சி, ஒரு கால் ஊழல், ஒரு கால் ஜாதி அரசியல், ஒரு கால் அடாவடித்தனம். இந்த 4 தான் தமிழக அரசியலுடைய நாற்கால். எனக்கு 2024 தேர்தலில் 4 கால்களையும் பெயர் தடுத்து வீச வேண்டிய நேரத்திலே ஒரு புது அரசியல் பாதையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 2023 இதே திருவண்ணாமலை ஒரு மாதத்திற்கு முன்பு 2023 டிசம்பர் 27ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர், திருவண்ணாமலை நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கோவிலிலே கை நீட்டி அடித்தார். எப்ப ஒரு சமுதாயம் காவல்துறையை நோக்கி தன்னுடைய கையை உயர்த்த ஆரம்பித்து விட்டதோ அந்த சமுதாயம் முன்னேறாதுங்க. ஆனா இங்க சமுதாயம் உயர்த்தவில்லை. ஒரு அடாவடித்தனமான கட்சியினுடைய ஒரு தலைவர் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கையை நீட்டி திருவண்ணாமலை கோவிலில் அடித்திருக்கின்றார். அந்த அதிகாரி என்னங்க தப்பு செஞ்சார்? கூட்டமாக இருக்கிறது. உண்ணாமலையம்மன் கருவறை முன்பு கூட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தோடு. பொதுமக்கள் தரிசனத்துக்கு செல்ல முடியாம தேங்கி நிற்கிறார். அதை பொறுமையாக எடுத்துச் சொல்லுகின்றார், வழிவிடுங்கள், மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று. அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. அந்த மனிதர் சொல்லுகின்றார், நான் யார் தெரியுமா? திமுகவின் முக்கிய பிரமுகர், அண்ணாமலை கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவரே என்னுடைய சகோதரர் தான். கோவில் நிர்வாகமே எங்களுடைய கையில் இருக்கு. எங்களை பார்த்து ஒதுங்க சொல்லுகின்றாயா என்று அந்த காவல்துறை அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து கேட்கிறார். அந்த இன்ஸ்பெக்டர் அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை. இதை எங்களுடைய முகநூல் சமூக வலைதள பதிவாக நான் போட்டேன். இதை தமிழக அரசு தட்டி கேட்க முடியவில்லை. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கோயிலுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய அநியாயத்திற்கு நியாயம் கொடுக்கவில்லை என்றால் எதற்காக ஆட்சியிலே திமுகவுடைய அரசாங்கம் இருக்கின்றது? இன்னைக்கு நிலைமையை பாருங்க ஐயா. இந்த மனிதர், இந்த குற்றவாளி 3 முறை இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுக்கலைங்க ஐயா. 3 முறையும் அவருடைய பெயில் மனுவை நிராகரித்திருக்கிறார். ஆனா காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யாமல் இருக்கிறார். தப்ப யார் மீது சொல்வது? ஆட்சியாளர்கள் மீது சொல்வதா? காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை செய் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் மீது சொல்வதா? யார் மீது சொல்வது? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா படித்தவனுக்கும் பணம் இருக்கவனுக்கும் அதிகார திமிர் இருக்கவனுக்கும் ஒரு நியாயம், சாதாரண மனிதர்களுக்கு ஒரு நியாயம் என்றுதான் தமிழகத்திலே அரசியல் களம் இருக்குதுங்க ஐயா. ஒரு குடும்பத்திலே பிறந்திருந்தால், அதிகார பலம் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு தனி நியாயம். ஆனால் சாமானிய மனிதராக கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க டாக்ஸ் எல்லாம் கட்டி நேர்மையாக இருந்து உங்க குடும்பத்துல யாருகிட்டும் கொள்ளையடிக்காம பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இல்லை என்பதுதான் டிசம்பர் 27, 2023 சம்பவம் நமக்கு காட்டுகிறது. நானும் காவல்துறையிலிருந்து வந்த காரணத்தினால் மனதை எங்கேயோ ஏற்க மறுக்கிறது. இன்னொரு பக்கம் காவல்துறையை பற்றி தவறாக பேசுவதற்கு வார்த்தைகள் எனக்கு வரமாட்டேங்குது. 3 முறை பெயில். எங்கெங்க இருப்பார்? உள்ளூர்ல தான் ஒளிஞ்சிருப்பார். எங்க ஓடி இருப்பார்? எங்க ஓடி இருப்பார்? அந்த எஸ்பி தைரியமா போய் கை வச்சு தூக்கிட்டு வரும். அவ்வளவுதாங்க. ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய முன்னாள் காவல்துறை அதிகாரி. வால்டர் தேவாரமாக இருக்கட்டும், விஜயகுமார் அவர்களாக இருக்கட்டும், ஜாங்கிட் போன்றவர்களாக இருக்கட்டும், எதற்கும் பயப்படாமல் துணிந்து களத்தில் நிற்கிறார். ஆனா இன்னைக்கு காவல்துறையினுடைய பல்லை ஒரு பாம்புக்கு பல்லப்படுதுன்னா எப்படி இருக்குமோ தமிழக காவல்துறை அப்படி வைத்திருக்கின்றார். இதைத்தான் அடாவடித்தன அரசியல் என்று சொன்னேன். அடாவடித்தன அரசியல் தமிழகத்திலே மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி சாமானிய மனிதனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்? சாமானிய மனிதனுக்கு ஐயா, ஒரு சமுதாயம் ஒரு மனிதனுடைய நேர்மையை மதித்தால் மட்டும்தான் அந்த மனிதன் இந்த சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்கின்ற தைரியம் அந்த மனிதனுக்கு வரும். ஒரு சாமானிய மனிதனுடைய நேர்மையை ஒரு சமுதாயம் மதிக்கவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு சமுதாயத்தின் மீது ஈர்ப்பு இருக்காது. இங்கு நேர்மையாக பணி செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரியினுடைய களங்கத்தை நம்மால் துடைக்க முடியவில்லை.
கூனி குறுகி நின்று கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவலம் நமக்கு இருக்கு.